வணக்கம் செல்வங்களே. என்ன தாத்தா? எதனா சொல்லுங்க தாத்தா. என்ன சொல்லப்பட்டு வந்தீங்க? இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்ன எனக்கு ஒரு புத்தி வேலை செய்யலை. அறிவு, சென்ஸ். மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த 6 அறிவில் ஒரு அறிவு சரியாக வேலை செய்யலை எனக்கு. அப்புறமா அதை போயிட்டு நான் ரிப்பேர் பண்ணிக்கினேன். இப்போது அந்த ஒரு அறிவு இப்போ சரியாயிடுச்சு. இப்போ 6 அறிவும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். நான் சொல்கிறேன், ஒரு அறிவு உங்களுக்கு வேலை செய்யலையா? என்ன தாத்தா அது ஒரு அறிவுனாக்கா? ஆமாம், எனக்கு கூட ரொம்ப நாளாக தெரில தாத்தா. எல்லோரும் 6 அறிவு இருக்குது, 6 அறிவு இருக்குது, அனிமல்களுக்கெல்லாம் 5 அறிவு, நம்மளுக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா இருக்குது, 6 அறிவு நல்லா சொல்கிறாங்களே. அப்படின்னா என்ன தாத்தா? எங்கே தாத்தா இருக்குது அந்த அறிவு? சொல்லுங்க தாத்தா. என் கண்களே கண்களிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற. கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, அப்புறம் ஃபீலிங். நம்மளை டச் பண்ணாக்கா, யாரை டச் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறோமே, அது ஒன்று. 5 அறிவாச்சா? அப்புறம் நம்ம எதனா ஒரு வேலை செய்யும்போது இது செய்கிறது கரெக்டாக தப்பா, இது நல்லதா கெட்டதா, இது மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குமா நன்மையாக இருக்குமா, இது யோசித்து நம்ம செய்கிறோமே, அதை யோசிக்கிறோம் பாரு, அது ஒரு அறிவு. மற்ற எத்தனை அறிவு? 6 அறிவு தாத்தா. ஏன்? ஆமாம் சொல்கிறீங்களே, அந்த 6 அறிவில் கண்டு ஒரு அறிவு. அந்த கண் எனக்கு சரியாக வேலை செய்யலை, அது கேட்டு போன கணக்கு தானே. அப்புறம் அதை போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, கண் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கண்ணை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு, என்னன்னாக்கா கண்ணில் கேட்ராக் அப்படின்ட்டு லைட்டாக ஒரு புறை வந்துச்சு. அதை சரியாக ஆப்ரேஷன் பண்ண அதை எடுத்துகிட்டு அப்புறம் அதை சரி பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு அந்த கண் நல்லா வேலை செய்யுது. அதுதான் சொன்னேன், அந்த 6 அறிவில் ஒரு அறிவு கெட்டு போச்சு. நீங்கள் நினச்சிருக்கீங்க ஒரு அறிவுனாக்கா என்ன இது? அது கெட்டியாக இருக்குமா, லூஸாக இருக்குமா, டைட்டாக இருக்குமா, இல்லை எங்கே ஒழிச்சு வச்சுக்குது, பாடியில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நினச்சிருந்தேன் தாத்தா. இதுக்கு தான் அறிவு தான். கண், மூக்கு, வாய், காது, நாக்கு, ஃபீலிங், திங்க் பண்ணி செய்து, இதுக்கு தான் 6 அறிவா தாத்தா? ஆமாம் சொல்கிறீங்களே. இந்த 6 அறிவுன்னா என்னான்னு சொல்கிறதுக்காக நான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். 6 அறிவு படித்த மனிதன் இதுங்க தான். ஓகே, சரிங்க தாத்தா. நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் சொல்கிறேன் தாத்தா. ஏய், உனக்கு 6 அறிவு நான் என்னான்னு தெரிய மாட்டி. 6 அறிவுனாக்கா கண், காது, மூக்கு, நாக்கு, இந்த ஃபீலிங், அப்புறம் நல்லது கெட்டது நம்ம யோசித்து செய்கிறோமே, அந்த திங்க் பண்ணுற மாதிரி மூணாவது தலையில் இருக்குது, உள்ள பிரெயினில் இருக்குது. இதுதாண்டி 6 அறிவு. தெரியுமா உனக்கு? எங்கள் தாத்தா எனக்கு சொன்னார். நான் சொல்கிறேன்றீங்களா? ஓகே, போங்க, ஸ்கூல் டைம் ஆச்சு, பசங்களை வந்துட்டுக்குவாங்க, போய் சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டேன். 6 அறிவுனா என்ன? இது தனி உள்ளக்குது, இது தான் 6 அறிவு. ஓகே, வணக்கம்.